ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட தங்க நகையாகட்டும், இல்லை கவரிங் நகைகளாகட்டும், நம்ம நிறையா வாங்கி வச்சுருப்போம். அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்க சமயத்தில் நாட்பட கருத்து போயிடும். அது ஈஸியாக நம்ம கடைகளில் கொடுக்காம நம்ம வீட்லேயே எப்படி புதுசு போல் மாற்றலாம் அப்படிங்கிற டிப்ஸும், எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்மளோட வெள்ளை முடிக்கு டை அப்ளை பண்ணாமல் ஈஸியாக நம்மளோட நரைமுடியாகட்டும், இல்லை சுத்தமான வெள்ளை முடியாகட்டும் நம்ம எப்படி பிளாக்காக மாற்றுறது அப்படிங்கிற இயற்கையான முறையில் எப்படி நம்ம மாற்றலாம் அப்படிங்கிற ஹோம் ரெமெடி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா கைகளில் மருதாணி வைக்கிறது எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆனால் அதை அரைச்சி வைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம எப்படி நம்ம கையை செவக்க வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். எந்த கெமிக்கலும் நான் ஷேர் பண்ணலை. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. பழமாக இருந்தாலும் சரி, இல்லை ட்ரையாக இருந்தாலும் சரி, இதனோட ஜூஸ் மட்டும் ஒரு உங்கள் கைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அரை ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பிழிஞ்சு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவு குங்குமம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மெரூன் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரெட் கலர் குங்குமம் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். நம்ம இதை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஆனால் 1 டே மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு 5 நிமிஷம் கூட நான் வைக்கலை. எனக்கு இந்த அளவுக்கு நான் செவந்து வந்திருந்தது. நீங்கள் ஒரு 1/2 hour வச்சுருந்தீங்கனாலும் சரி, ஒரு 10 minutes வச்சுருந்தீங்கனாலே போதும். ரொம்ப சூப்பராக நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். வீடியோவில் நல்லா தெரியல, ஆனால் என்னோடய கைகளை ரொம்ப டார்க்காக நல்லா சூப்பராக நல்லா செவந்து வந்திருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நான் கோல்டு ரிங்கு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தங்க வளையலாக இருந்தாலும் சரி, கவரிங் வளையலாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். சும்மா புதுசு போல் பளபளன்னு மின்னும். இதுக்காக நம்ம கடைகள்லாம் கொண்டு போய் கொடுத்தோம்னா அது மெருகு பண்ணுறதுக்கு காசு அதிகமாக கேட்பாங்க. இது ரொம்ப சூப்பரான ரெமெடி தான். ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த நகைகளை இதில் வச்சு நீங்கள் மேல் பாதி பழத்தை வச்சு அப்படி தேய்ச்சி கொடுத்தீங்கனாலே போதும். ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு வந்துடும். நீங்கள் செயின், வளையல், இந்த மாதிரி ரிங்ஸ் நிறைய வச்சுருந்தீங்க அப்படின்னா தக்காளியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி கூட நீங்கள் அதில் ஒரு 1/2 hour ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் எடுத்து ஒரு ப்ரஷ் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா போதும். டூத் ப்ரஷ் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக நல்லா பளிச்சுன்னு வந்துடும். நான் இன்றைக்கி ஒரே ஒரு பொருள் வச்சு தான் நான் வாஷ் பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு வந்திருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கலர் மங்கின மாதிரி பிளாக்காக தான் இருந்தது. நான் வாஷ் பண்ணி போட்டதுக்கப்புறம் நல்ல சூப்பராக புதுசாக வாங்கின போது எப்படி நல்லா எல்லோஸாக பலன்னு இருக்குமோ அதே மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம குழம்புக்கு அரைப்போம், இல்லை சட்னி வகைகள்லாம் அரைப்போம். அந்த மாதிரி மசாலாலாம் நம்ம போட்டு அரைக்கும் போது அந்த சென்டர் பகுதியில் பாருங்கள், அந்த எல்லோ கலரில் என்ன தான் நம்ம சோப்பு போட்டு வாஷ் பண்ணாலும் அந்த எல்லோ கலரில் இருக்கிறது போகவே போகாது. அது எப்படி நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம பெருசாக எந்த செலவும் பண்ண போகிறதில்ல. நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான பொருளை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ உங்கள் வீட்டில் காஞ்சி போன எலுமிச்சம்பழம் இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி துண்டுகளாக்கி மிக்ஸி ஜாரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பழம்தான் போடணும் அப்படின்னு இல்லை. வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடுற எலுமிச்சம்பழம் காஞ்சி போய் இருந்தாலும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் ரெகுலராக நம்ம டீ குடிப்போம் இல்லையா, அந்த டீ வடி ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த சக்கையை குப்பையில் தான் நம்ம போடுவோம். அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நீங்கள் போட்டுக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2-3 பொருளும் வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் நம்ம வேறு எந்த பொருளுமே கலக்கலை. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் லைட்டாக நீங்கள் வாஷ் பண்ணி கொடுத்தீங்கனாலே போதும், பளிச்சுன்னு வந்துடும். அந்த கிளிப்ஸு மிஸ் ஆகிடுச்சு எனக்கு, அதனால் நான் வாஷ் பண்ணிட்டு வந்ததை காமிச்சிருக்கேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு வந்துடும். பாருங்கள், அந்த சைடு ஓரங்கள்லாம் அந்த எல்லோ கலராக இருந்ததே இல்லை. நான் சும்மா நார்மலாக அப்படியே லைட்டாக ஸ்க்ரப்பர் வச்சு
தேய்ச்சி தான் நான் லைட்டாக வாஷ் பண்ணி தான் நான் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், புதுசாக நம்ம ஜார் வாங்கினா எப்படி பளபளன்னு இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், மணி சேவிங் டிப்பாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸ் தான். இதில் வந்து மசாலா வாசனையும் எதுவுமே வராது. ஒரு ஸ்வீட் ரெசிபிக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் ஏதோ அரைக்கிறோம், ஏலக்காய் போட்டுனாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்கள் மிக்ஸி ஜார்லேருந்து எந்த ஒரு மசாலா வாடையும் வராது. ரொம்ப சூப்பராக லெமன் வாசனை கமகமன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் நேச்சுரலாக ஹேருக்கு டையே அடிக்காமல் எப்படி நம்ம ஒயிட் ஹேரை பிளாக்காக மாற்றுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வாங்க பார்க்கலாம். அதுக்காக ஒரு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் அயன் கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க. இல்லை ஃப்ரெஷ் கறிவேப்பிலை இருந்தாலும் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரையாக உணர்த்தி எடுத்துக்கோங்க. இப்போ கறிவேப்பிலை ஆட் பண்ணிட்டோம். அது கூட 2 ஸ்பூன் அளவு நான் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். நான் பெரிய ஸ்பூனில் தான், கொஞ்சம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது ரெண்டையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு பிளாக்காக மாறி வரணும். கடுகு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கடுகு கறிவேப்பிலை ரெண்டும் நல்லா பிளாக்காக மாறி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோன்னா பனானா பீல். இது வந்து வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு நம்ம வேஸ்ட் இருந்தானே தூக்கி போடுவோம். இதுலேயும் நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணலாம். அது 2 எடுத்துக்கிட்டேன். இது வந்து மாதுளை தோல். இது ரெண்டுமே நல்ல கரை பிடிக்கிற தன்மை இருக்கிறதுனால வாழைப்பழத்தோல்லையும் வந்து கால்சியம் சத்து இருக்குது. இந்த மாதிரி சத்துள்ள பொருட்களை நம்ம ஆட் பண்ணி நம்ம ஹேருக்கு பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப ஹேருக்கு நல்ல ஒரு சத்துக்கள் கிடைக்கும். ரெண்டுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி பிளாக்காக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம 4 பொருள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இது 4ம் நல்லா ஆறட்டும். கொஞ்சம் சூடாக இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு வாழைப்பழத்தோலும் மாதுளம்பழத்தோல் எல்லாமே நல்லா கருகருன்னு மாறிடுச்சு பாருங்கள். இப்போது இதெல்லாம் வந்து நல்லா ஆறணும். ஆறுற வரைக்கும் ரெஸ்ட்டில் விட்டுருவோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றி எடுத்துக்கலாம். சீக்கிரமாக சொல்லுங்கள், ரொம்ப ரொம்ப நேரம் சொல்கிறீங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, பொறுமையாக சொல்லுங்கள், வேகமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பேசுகிறது வேகமாக இருக்கா இல்லை உங்களுக்கு புரியுதா என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்த இந்த பவுடரை வந்து நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டம்ளர் வச்சு நம்ம ஜலிச்சு எடுக்கும்போது சைடு ஓரங்கள்லாம் எங்கேயும் சிந்தாமல் சிதறாமல் அந்த பிளேட்லேயே கலெக்ட் ஆகிடும் இந்த பவுடரு. இப்போ வந்து இதிலேருந்து நம்ம ஹேருக்கு தகுந்த மாதிரி 2 ஸ்பூன் அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நான் ஒரு 2.25 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நம்ம என்ன பொருள் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மீதம் இருக்க இந்த பவுடரை இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன் அதிகமாக. இது வந்து மஞ்சள் பொடி ஹேர் டை. இதில் வந்து நான் தனியாக இது லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். இது ரெண்டுமே இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு எமர்ஜென்சியாக தேவைப்படுறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2.25 ஸ்பூன் பவுடர் எடுத்தோம் இல்லையா, அதுக்கு வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். சீசம் ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன், பிளாக் சீசம் ஆயில். இது 2 தான் நான் எடுத்திருக்கேன். இது ரெண்டும் நல்ல ஹேருக்கு வந்து நல்ல ஒரு குளுமை. விளக்கெண்ணெய் வந்து நல்ல உடம்புக்கும் தலைக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி கொடுக்கும். நல்லெண்ணெய் நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். நல்லெண்ணெய் பெனிஃபிட் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பவுடரில் போட்டு ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இது கொஞ்சம் லிக்யூடாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவுடர் போட்டு கூட நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. நான் என் ஹேருக்கு கரெக்டாக இருக்கும், நான் இந்த மாதிரி தான் நான் அப்ளை பண்ணுவேன். அதனால் நான் இந்த அளவு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் லைவாக உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஹேரில் நான் அப்ளை பண்ணுறேன். நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல வேர்க்கால்களில் நனையும்படி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா வேரியிலிருந்து முடி வந்து நல்லா பிளாக்காக மாறி வரும். வாரம் 2 டைம் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிடும்.
வாரம் 2 டைம் 3 டைம் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு ஃபியூ செகண்ட் தான் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கங்கே ஒவ்வொரு இளநரை இருக்குது அப்படிங்கிறவங்க இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னோடய தலையில் அங்கங்கே ஒன்று தான் இருந்தது. நான் இருந்தாலும் கிரே ஹேர் இருந்ததுனால நான் ஹேர் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது கையில் க்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கையில் க்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது கைகளில் வந்து இந்த பிளாக் கலர் ஒட்டாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது, ஒன்லி நேச்சுரல் தான். அப்ளை பண்ணிவிட்டு 2 கைகளாலையும் நீங்கள் விரல்களோட நகம் படாமல் அந்த சதை பகுதியை வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் 0 ஷேப்பில் மசாஜ் பண்ணி கொடுங்க. உங்களோட தலை ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஹேரை ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் ஷாம்பு வாஷ் போட்டு கூட பண்ணிக்கலாம். நார்மல் ஷாம்பு போடுங்க. அதிகம் கெமிக்கல் இல்லாத நார்மல் வாஷ் அல்லது சீகக்காய் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும். ஆனால் வந்து ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். க்ரே ஹேரும் பிளாக்காக மாறும். ஒயிட் ஹேருக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய கெமிக்கல் இல்லாத ஹேர் டை ஆகட்டும், ஹேர் பவுடர் ஆகட்டும், எல்லாமே நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். டைம் இருக்கும்போது போய் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என் வீடியோ பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர அனைவருக்கும் மிக்க நன்றி.